பேர் ச. சுந்தர். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு உயர்நிலைப்பள்ளி வேகரம் காலனி. ஒரு பொண்ணு என்ன சுண்டெலி சுண்டெலின்னு வெறுப்பேத்தின்னு இருந்துச்சா. நான் அதுக்கு போய் முதுகுல சும்மா தட்டுனேன்னா, அதுக்கு போய் அந்த பொண்ணு பிடி வாத்தியார்ட்ட சொல்லித்து. அவர் பேர் செங்கேணி. அவர் கோல் எடுத்துன்னு வந்தாராம். நான் பள்ளத்துல இருந்தேன், அவர் மோட்டுல இருந்தாரு. நான் பின்னாடி நின்று இருக்கும்போது ஒரு கேராஜ்னு ஒரு பையன், அவன் பேர் கேராஜ். அவன் கான்ல தண்ணி குடிச்சுன்னு இருந்தான். அவனுக்கு எனக்கே தெரியாம அவன் பின்னாடி வரும்போது புடிக்க சொல்லி அவன் பின்னாடி வரும்போது புடிச்சுன்னு போய் சார்கிட்ட கொடுத்துட்டான். சார் இந்த ஒரு கையை போட்டுன்னு பிடிச்சி மேலே பிடிச்சி ஈத்துக்குன்னு தலையில 3 அடி, இந்த இடத்துல 2 அடி, இந்த இடத்துல 2 அடி அடிச்சோன்னே மயக்கம் கீழே உக்காந்துட்டேன். நான் போய் அந்த ஒரு தூண் இருந்துச்சு, அதில் இடிச்சுக்கினேன். நான் மயக்கம் அந்த இடத்துல உக்காந்துட்டேன். மேலே எழுந்து உக்காரன்னு சொல்லிட்டு மறுபடியும் கை பிடிச்சி இழுத்தாங்க. நான் ஏந்து உக்காரல. கை நோவுனார மறுபடியும் நான் பயத்துல ஏறி உக்காந்துட்டேன். அடுத்து சஜித்னு ஒரு பையனை எடுத்துன்னு சொல்லி உள்ள எடுத்துன்னு போய் உட்கார வச்சாரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து நான் மட்டும் அழுதுனே இருந்தேன். இன்டர்வல் பெல் முடிஞ்சு ஏமலதா அவங்க டீச்சர் வந்தாங்க. அவங்க பேர் ஏமலதா. அவங்க நான் அழுதுன்னு இருந்தேன். அவங்க மட்டும் கண்டுக்காம பாடம் எடுத்துன்னு வந்தாங்க. அடுத்து சஜித், சிவசங்கர் அந்த 2 பையன் போய் ஹெச்எம் டீச்சர்கிட்ட சொல்லி ஹெச்எம் என்னை எடுத்துன்னு போய் கம்ப்யூட்டர் ரூம் கடத்திட்டாங்க. கம்ப்யூட்டர் ரூம்ல கடத்தி நான் மட்டும் மயக்கத்திலே படுத்துன்னு இருந்தேனா. அடுத்து கண்ணு தெரியல தொலைன்னு இருந்தேனா. அடுத்து பயம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பாதி தூரத்துலேயே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்த உடனே செங்கேணி என்ற சார், அவர் அவர் செல்லியும் சுந்தர் சார்னு ஒருத்தர், அவர் என்னை பின்னாடி பிடிச்சின்னு உட்காந்து வந்தாரு. நான் நடுவில் உட்காந்து வந்தேன். செங்கேணி அவர் வண்டி போட்டு போனாரு. நான் நடுவில் உட்காந்துருந்தேன். நான் வண்டியில பாதி தூரம் போகும்போதே அவர் வாந்தி எடுத்துட்டேன். அடுத்து குச்சிப்பாளையத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. குச்சிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முண்டமாக்க ஏற்றிட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல பாதி தூரம் போகும்போது தான் எங்கள் அப்பாவுக்கு செங்கேணி சார், அவர் செல்லியும் அவர் செல்லியும் ரெண்டு செல்லியும் அவர் தான் வச்சுருந்தார் சுந்தர் சார். ஆம்புலன்ஸ்ல பாதி தூரம் போகும்போது தான் ஆம்புலன்ஸ்ல பாதி தூரம் போகும்போது தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. முண்டியம்பாக்கம் போன உடனே அங்கே போய் கண்ணு தெரியாம அங்கேயும் தொலைன்னு இருந்தேன்னா கையில் ஒரு ஊசி போட்டாங்க. அடுத்ததான் லைட்டாக கண்ணு தெரிஞ்சிச்சு. முண்டியம்பாக்கத்தில் இருக்கும்போது 2 பேர் யாரோ கலர் ட்ரெஸ் போட்டுன்னு கையெழுத்து வாங்கினாங்க. ஆனால் யாருன்னு தெரியல, கண்ணு தெரியாம மயக்கத்தில் இருந்தான். அப்போ 2 இடத்துல மட்டும் கையெழுத்து போட்டாங்க. அடுத்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிப்னு ஏற்றினாங்க. அதுதான் எனக்கு தெரியும். ஏமலதா அந்த டீச்சர் பொம்பளை பசங்க 1000 தப்பு பண்ணிட்டா அதை அடிக்கணும், கம்முன்னு தான் உட்காந்து இருக்கணும். அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா இதோட பயங்கரமா ஒன்று அடிப்பாங்க. அது மேல சொல்லிட்டு அவங்க பாடம் எடுத்துன்னு வந்தாங்க.